எந்தில்லை மண்டியினுள் ஆடி போற்றி எந்தனத்தாரது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கொடியர்வோம் முக்கொடித்த வரியர்வோம் போற்றி ஆடிமிசை கல்விதத்தில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவல்கள் வந்தம் போற்றி ஓடிமலை திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் போற்றி அந்த ஈரண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார் கரும்புரிந்த அருணந்தி நட்டாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் வரைஞான சம்பந்தர் இழத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செல்வதினத்திருத்தாள் போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் என்னை பகிர்வாயின் இரண்டாம் சங்கரிக்கோர் விஞ்ஞான பாதுவாகி கடைசி கைலாவின் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரமையோன் தேவரவு நிறுத்தி தடைக்கமாக பாவனாம்பிகையுடன் முன்னீஸ்வரர் மங்களாம்பிகையுடன் மகிமாதீஸ்வரர் முக்கண்ணியுடன் முக்கண்ணப்படியோடு திருவை கழகம் தொடர்ச்சி பரவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் சரணை அருள்மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள்கோரி வருவோருக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டி லைட்டாக அருள்மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள்கோரி வருவோருக்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியை எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தருவாரி தருவாய் மாறி அன்புடன் விளைவிடம் தன்னடியாக்கெல்லாம் ஆசி அருள்மாறி அன்பரில் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களில் இன்னலகத்தில் விகிதா உருமாறி இன்னாடென்றும் அமைதி இறைத்திடும் இன்பம் தருமாறி செங்கடி எந்தடி வியதி என்று நம் சீருடை செவ்வாறி செந்தமிழ் நந்தமிழ் என்பது உறக்கிலும் செய்திரு கால்மாறி பொன்னடி உன்னடி இன்னடி வெண்டினும் பேரருள் தாமாரி பூவுலகிலும் நல்விடும் அன்னையும் கோவடி பையன் மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அருளைக்கு மனதிலிருந்தும் தோன்றியும் மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அருளைக்கு வளங்கள் வந்து சேர்ந்தது மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அருளைக்கு நினைத்ததெல்லாம் நடந்தது மாறி 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 என்று மாரியம்மனை போற்றுவோம் சிற்றம்பலம் உலகம் நம் தோதற்கரியவன் அழகில் புதிய நம்பாய்த்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எதிர்க்கும் மக்களின் செய்யுடன் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்கிற கடற்கை ஐந்துரை தாழ் செய்து மொழி கடற்கரைக்கு என்னை கருத்து மொழி எழுதுவான் தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்ட தொகையார் பலவோட்டி உதயவர் புராணங்களை உலகையே விழித்துரைத்த செல்வவழி குன்னத்தூர் செற்றார் அடிமோட்டி திருவருளையும் ஒருவருளையும் போற்றி இந்த எளிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் உள்ள மாரியம்மன் திருவடியை வழங்கி திருக்கோயில் பரம்பரை அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் ஆன்மீக பேரையுடைய தலைவர் செயலர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் வருகின்ற மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். டீச்சர் வர்றாங்களா என்னது வந்துட்டு இருக்காங்களா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டு வர்றதுக்கு ஆளுங்க டீச்சர் வணக்கம் டீச்சர். அப்படியா சரி சரி அதை உங்கள்கிட்ட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தோம். பரவாயில்ல பரவாயில்ல டீச்சர் அதனால ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல டீச்சர் பரவாயில்ல டீச்சர் சரி 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 அப்போ நாங்கள் தொடங்கட்டுமா? சரி ஓகே சரி டீச்சர் சரி சரி நன்றி நன்றி. நாங்கள் பெரிய புராணம் பாடப்பகுதியை தொடங்கலாம். பெரிய புராணத்தில் எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம்? பெரிய புராணம் 80வது மந்திரம் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். 81 முடிச்சிட்டோம், நிறைவு செய்து விட்டோம். 82வது மந்திரம் படிக்கணும் சரியா? 82வது மந்திரத்தில் அதுல இருந்து நம்ம பாடத்தை தொடங்கலாம். பண்டரு விபஞ்சி என்கும் பண்டரு விபஞ்சி சாமி ஒரு தடவை
3/3/2026 அன்று, அதாவது மாசி மாதம் 19 சந்திர கிரகணம். அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். தெரியறதுனால அது செய்தியாக தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கு சந்திர கிரகணம். அன்றைக்கு நம்முடைய பிரசன்னாயர் கோயிலில் 8 மணிக்கு மேலே, அதாவது 3:20 7:50 வரைக்கும் கிரகணம் இருக்குது. முக்கியமான செய்தி, நம்ம பக்தர்களுக்கான செய்தி. கோயிலுக்கு பிடிச்சி போயிருக்காங்க. திருக்கோயில் சார்பாக இந்த செய்தியை சொல்றோம். மகம், பூரம், பூராடம், பரணி நட்சத்திரத்துக்கு உத்திரம் 2 4 5 நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்றாங்க. மகம், பூரம், பூராடம், பரணி, உத்திரம். இந்த நட்சத்திரம் உடையவர்கள் அந்த நேரத்தில் போய் 3:20 7:50க்கு கிரகணம் முடிஞ்சிருக்கு. 8 மணிலேருந்து இந்த பரிகாரம் செய்யலாம். எங்க? பிரசன்னாயர் கோயில். சரியா? அதை ஒரு செய்தியாக அறிவிக்கிறோம். 3/3/2026 தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சந்திர கிரகணம் பிற்பகல் ஆரம்பமாகி மாலையில் முடிகிறது. வாங்க பாடத்துக்கு வாங்க. பண்டது விபஞ்சி எங்கும். விபஞ்சிங்கிற வார்த்தைக்கு பொருள் தெரியாது, அப்படிதானே? விபஞ்சினா வீணைன்னு அர்த்தம். பண்டது விபஞ்சி எங்கும், எங்கு பார்த்தாலும் வீணையில பன்னிசை பாடுறாங்கன்னு சொல்றார். வீணையில் பன்னிசை பாடுகிறார்கள். பாத செம்பஞ்சி எங்கும். அடுத்து சொல்றார் பாத செம்பஞ்சி எங்கும். அப்படின்னா என்ன பொருள்னா, அங்க இருக்கக்கூடியவங்க, அந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் பாதத்துல, நம்முடைய உள்ளங்கால செம்பஞ்சு குழம்பும்பாங்க. நீங்க விழாக்காலங்கள்ல, கல்யாண வீடுகள்லாம் மெகந்தி போடுற மாதிரி அந்த காலத்துல எதில் பூசிடுவாங்க? உள்ளங்கால பூசிடுவாங்க. அதான் பாத செம்பஞ்சி எங்குங்கிற. அதெல்லாம் ஒரு மங்கள அடையாளம், வேற ஒன்றும் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, விழாக்கோலத்தில் இருக்கிறாங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அடையாளம். வண்டரை குளர்கள் எங்கும். பெண்கள் கூந்தல்ல மலர் அணிந்திருக்கிறாங்க. வண்டு அரை குளங்கள். வண்டரை குளங்கள்ங்கிறது, குளம்னா கூந்தல் அர்த்தம். பெண்கள் கூந்தல்ல மலர் அணிந்திருக்கிறாங்க. அந்த மலரில் இருக்கக்கூடிய வண்டுகள் ஓசையை எழுப்புகிறதுன்னு சொல்றார். வண்டரை குளங்கள் எங்கும், வடமிசை குளங்கள் எங்கும். அந்த மந்திரத்தை கவனிச்சீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இரட்டுற மொழிகள் மாதிரி இருக்கும். விபஞ்சி அதுக்கு பொருத்தமா செம்பஞ்சின்னு வரும். அதுவே குளங்கள்ங்கிறது 2 தடவை வரும் இரட்டுற மொழிகளாக. முதல்ல வர்ற குடல் கூந்தலை குறிக்க, 2வது வரைக்கும் புல்லாங்குழலை. வித்தியாசமான சேக்கிழாருடைய சொல்நயம். இதை தமிழ் இலக்கணத்தில் சொல்நயம்னு சொல்லுவாங்க, அல்லது அணிநயம். சொல்நயம் அல்லது அணிநயம். அதாவது புல்லாங்குழல்ல இசை படிக்கிறாங்கிறாங்க. இதே கட்டமைப்புடைய தேவாரம் இருக்குது. இதே கட்டமைப்புடைய தேவாரம். ஒரே சொல், முதல் வரியில் வேற பொருள் தரும், அதே வார்த்தை 2வது வரியில் வேற பொருள் தரும். தேவாரம் இருக்குது. ஒரு பதிகமே இருக்கு. இவராவது ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த ஒரு பதிகமே. தொண்டர்தம் இருக்கை எங்கும். இருக்கைனா இருப்பிடம்னு அர்த்தம். எங்கு பார்த்தாலும் தொண்டர்கள் இருக்கிறாங்கிறார். அதாவது நம்முடைய சைவ சமயத்தில், இந்து சமயத்தில் அல்லது சைவ சமயத்தில் தொண்டர் என்ற சொல்லுக்கு இறைவனுக்கு பணி செய்பவர்னு அர்த்தம். இறைவனுக்கு பணி செய்பவர் என்று பொருள். ஆமா, அது எழுத்துப்படையாது. அதாவது தொண்டர் என்ற சொல்லுக்கு இறைவனுக்கு பணி செய்பவர் என்று பொருள். அதாவது நம்முடைய மதத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம சமய பணியை தொடங்கினாலும் சரி, அந்த சமய பணியின் தொடக்கத்துக்கு இன்னொரு பேர் சாதனம்னு பேர். சாதன காலமாக இருந்தாலும் சரி, சாதன முடித்த காலமாக இருந்தாலும் இறைவனுக்கு என்ன செய்தாலும் பணி செய்தாலும். நீங்க கடவுள் பணியை தொடங்குறவங்களா இருந்தாலும் பணி செய்யணும், முடிக்கிறவங்களா இருந்தாலும் பணி செய்யணும்.
தொண்டர் என்பதுதான் ஒரு இறை பக்தருக்கு பெருமை. நான் இறைவனுக்கு இறைவன் மேல அன்பா இருக்கிறேன். அன்பே ஒரு சிவனடியாருக்கு அல்லது ஒரு மாரியம்மன் பக்தருக்கு அன்பினால் கிடைக்கிற பெருமையை விட வேலையினால் கிடைக்கிற பெருமை தான். ஒரு சாலை ஓரத்தில் ஒருத்தர் விபத்தில் அடிபட்டு கிடக்கிறாரு, அவருக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. ஐயோ பாவம்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பஸ்ஸில் போறவங்க கூட சொல்லுவாங்க ஐயோ பாவம் இப்படி கிடக்கிறாரு, எட்டி எட்டி பார்ப்பான். பஸ் நிறுத்தி இறக்க போறாங்க, இல்லை இல்லை, அவனுக்கு யார் தேவை? அவனுக்கு அந்த இடத்தில் போய் அவனுக்கான முதல் உதவியை செய்து அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து மருந்து கொடுத்து யார் உதவுறானோ அவங்க அந்த அன்பு யார் வேணாலும் காட்டலாம். உலகத்தில் எதுதான் கஷ்டம்? தேவையான வேலையை செய்தல் தான். அது வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், அல்லது கோயிலாக இருக்கலாம். அதனால தான் சமயம் இப்படி ஒரு பயிற்சியை கொடுக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் விழா நடந்ததுன்னா நல்ல பெரிய பள்ளிக்கூடத்தில் 30 ஆசிரியர்கள் இருப்பாங்க. 30 பேருமே வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட கேட்டால் எனக்கு வேலை டீச்சர் வேலை அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் வேலை பார்த்த காலம் முழுவதும் அதற்கு அப்பால் போய் ஒரு மேடை நிகழ்ச்சின்னா நிகழ்ச்சி தொடங்குறது முடிவு வரைக்கும் செக்யூரிட்டி மாதிரி நின்று வேலை பார்த்துட்டே இருக்கும். இதே எஸ்கேபி ஸ்கூலில் நான் இருக்கும்போது கலை இலக்கிய போட்டி நடக்கும் வருஷத்தில் ஒரு தடவை. எங்களுக்கு சைனீஸ் ஸ்கூலுக்கு சீனிவாசா ஸ்கூல், ஜிவிஜி ஸ்கூல் சரி சமமான போட்டி இருக்கும். யார் 1வது இடம், 2வது இடம், 3வது இடம்னு அந்த அளவுக்கு என்ன செய்வோம், ஒர்க் பண்ணுவோம். அந்த பணி எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். வீட்டிலேயே யாருக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது? வேலை செய்கிறவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதுதான் தொண்டர்கள் இருக்கு. எங்கும் தொண்டர்கள் இருந்தாங்கிற. இன்னைக்கு சைவ சமயத்தில் பிரச்சனையே என்னன்னா வேடமுடையவர்கள் நிறைய இருக்காங்க, தலைவர்கள் நிறைய இருக்காங்க, கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஒரு கூட்டம் தனியாக இருந்தது, இன்னொரு கூட்டம் தனியாக இருந்தது. யாரும் இல்லை, வேலை செய்வதற்கு ஆள் கிடையாது. ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சா 10 சேரை எடுத்து ஒரு இடத்துல போடுறது கூட ஆள் கிடையாது. கனியூர்ல எனக்கு இந்த வாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில அந்த திருவாசகம் பேசின நீத்தல் விண்ணப்பம் 19க்கு பிறகு 20, 21, 22 4 மந்திரம் பேசு. அந்த மந்திரம் முழுவதும் இறைவனுக்கு வேலை செய்யணுங்கிறது தான் வலியுறுத்துது. அதெல்லாம் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட அம்மாவை எல்லாரும் எட்டி எட்டி பார்க்குறாங்க. பேசி முடிக்க வரைக்கும் அந்த அம்மாவை பார்க்குறாங்க, எண்ணியை பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா கனியூரில் ஒரு நீதிபதி இருந்தார், ஜஸ்டிஸ் மோகன் ஒருத்தர் இருந்தார். நீதிபதி மோகன் ஒருத்தர் இப்போ இருக்கிறார், கனியூர் இருக்கார். அவர் தான் இந்த பாண்டிய வேளாளர் மடத்தை எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்தார். அவருக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்கார அம்மா அந்த கோயிலை 40 நாள் உட்காந்து பணி செய்துட்டு, பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அந்த கோயிலை 40 நாளாக தங்கி பாத்திரம் விளக்க, கோயிலை கூட்ட பெருக்க. அந்த அம்மா சொன்னதை யாரும் சீரியஸாக எடுக்கல. அந்த அம்மாவுக்கு பொழுதுபோக்கில் செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு பாடம் 1.5 மணி நேரம் பாடம் யாருக்கு தான். அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு மைக்கில் பிடிச்சி கொஞ்சம் என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோயிலில் கோயிலை சுத்தம் பண்ண ஆள் ரெடி இல்லை, கோயிலுக்கு வேலை செய்ய பூ கட்ட ஆள் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சேர் எடுத்து போட ஆள் இல்லை, சேர் இது எல்லாம் வேணும். அது திருநாவுக்கரசர் இதைத்தான் தன்னுடைய பாடத்தின் முதல் பகுதியாக வச்சார். தன்கடன் அடியேனையும் தாங்குதல், எங்கடன் பணி செய்துள்ளார். தொண்டர்கள் இருக்க எங்குங்கிற பகுதி படிச்சுட்டு இருக்கோம். இந்த சைவத்தில் சில விஷயங்கள் கட்டாயமா புரியப்படணும். அதுல ஒண்ணுதான் தொண்டர்கள், திருத்தொண்டர். அதைத்தான் இந்த மாணிக்க வாசகர் செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேன். செம்மை மனத்தால் ஏன் சொன்னார்னா, நம்ம தர்மத்துல, இந்து தர்மத்துல செயல்களை 2ஆ பிரிக்கிறாங்க. காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு சொல்றாங்க. காமியம்னா எதிர்பார்த்து செய்வது, நிஷ்காமியம்னா எதிர்பார்க்காமல் செய்வது. இந்த இறை பணியில் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனாலதான் திருத்தொண்டர் என்று வைத்தாங்க. நீங்க ஈரோட்டில் நிறைய மாநாடுகள் நடக்கும். நான் நிறைய மாநாடுகள் அட்டன் பண்ணியிருக்கிறோம். 6000 பேருக்கு உணவு பரிமாற ஒருத்தருக்கு கூட சம்பளம் கிடையாது.
6000 பேர் டிஃபன் சாப்பிட்றாங்க, 6000 பேர் மத்தியானம் சாப்பிட்றாங்க, ஒருத்தருக்கு கூட சம்பளம் இல்லை. எல்லாம் யாரு? சிவனடியார். அதில் 100 பேர் உணவு கூட வேஸ்ட் ஆகாது. அதுக்கு பயிற்சியே கொடுக்குறாங்க. ஊறுகாய் எந்த பக்கம் வைக்கணும், உப்பு எந்த பக்கம் வைக்கணும், பழம் எந்த பக்கம் வைக்கணும். யாராவது தப்பாக வச்சா அவர் தூக்கிடுவாங்க. 6 மாதம் அவர் நீ எப்போ கூப்பிடுவீங்கன்னு கேட்பார். அதுக்கு இந்த டெய்லி வகுப்பில் பயிற்சி கொடுப்பாங்க. நான் மாதந்தோறும் போகணும்ல, ஒரு மினிமம் 95 பேர் வருவாங்க. 135 பேர் மாணவர்கள், 995 பேர் வருவாங்க. அதிலே பயிற்சி கொடுப்பாங்க. உப்பு எந்த பக்கம் வைக்கணும், பழம் எந்த வைக்கணும். தப்பு தப்பாக செஞ்சாருன்னா அவர் வெளியே தூக்கிடுவாங்க. அவர் ஏங்குவார், நீ எப்போ கூப்பிடுவீங்கன்னு கேட்பார். இப்போ இலை எடுக்கிறதுக்கு கூட சிவனடியார் தான். இலை எடுக்கிறதுக்கும் சிவனடியார் தான். யார் கிடையாது? சம்பளம் கிடையாது. சைவத்தில் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு நாள் கூட பேசலாம். அந்த இடம் புரியப்படாது சரியா. சைவத்தில் இறைவனுக்கு பணி செய்வது அந்த அன்புக்கும் பணி செய்வதற்கான வேறுபாடே நிறைய பேருக்கு தெரியல. அன்பு இருக்கிறவங்களுக்கு நான்கிற எண்ணம் இருக்கும், ஆனா பணி செய்யறவங்களுக்கு என்ன இருக்காது. இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இறைவன் மேல அன்பு இருக்கிறதுனாலேயே ஒருத்தருக்கு நான்கிற எண்ணம் போயிட்டுங்கிற முடிவுக்கு வர முடியாது. அன்பு இருக்கும், ஆனா நான்கிற எண்ணம் போகாது. இதுக்கு திருவாசகம் தான் பிரமாணம். 42வது பதிகம் நினைக்கிறேன். அன்பர் ஆனவருக்கு அருளி, அடுத்தது மெய் அடியவர்க்கு இன்பம் தழைத்திடும் சொல்றார் மாணிக்கவாசகர். அன்பு காட்டுபவர்களுக்கு அருள் செய்யப்படும். மெய் அடியவருக்கு, அடியவர்னா வேலை செய்கிறவர், வேலை செய்பவருக்கு இன்பம் கொடுக்கப்படும். இன்பம் யாருக்கு? இறைவனுக்கு வேலை செய்கிற நாயன்மார்களுக்கு ஏன் இன்பம் கிடைச்சதுன்னா அவங்க யாராக இருந்தாங்க? பணி செய்பவர்களாக இருந்தாங்க. அதைத்தான் இந்த தொண்டர் என்று சொன்னார். அது ஒவ்வொரு நிலையில அது சரியையில் ஒரு வகையான பணிகள் வரும், உளவார பணிகள் வரும், கிரியையில் ஒரு வகையான பணி வரும், யோகத்தில் ஒரு வகையான பணி வரும், ஞானத்தில் ஒரு வகையான பணி வரும். நேற்று நாங்கள் ஒரு தேவாரம் முடித்தோம், சுந்தரருடைய தேவாரம். எந்த ஒரு பேடு பெருந்துரை, ஞான சம்பந்தர் பேடு பெருந்துரை அதிகம்னா நேற்று இல்லை, அதில் சுந்தரர் சொல்றார், யமன் நம்மை பிடிக்க வந்தா சிவபெருமான் தடுப்பார். அது கோயில் பதிகம். கோயில் பதிகம், அதுல கோயில் பதிகம் பேடு பெருந்துரை முடிக்க அதுல சிவன் தடுப்பார். ஏன் தடுக்கிறாருன்னா, நாம நடராஜருடைய அருளை பெற்றுட்டோம். எல்லாரும் சிவனுக்கு வேலை செய்யுங்க. இதான் அந்த பதிகத்தினுடைய, அந்த திருப்பாட்டினுடைய பொருள். எல்லாரும் யாருக்கு வேலை செய்யுங்க அப்படின்னா, அந்த மந்திரம் என்ன சொல்ல வருது? இறைவன் அருளை பெற்ற பிறகு நமக்கு என்ன இருக்குது? பணி இருக்குது. அதான் முக்கியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்ப கண்ணப்ப நாயனாரே எல்லாரும் கண்ணப்பர்னா அன்பு, கண்ணப்பர்னா அன்பு அப்படிங்கிறாங்க. அது ஒரு சரியான பார்வை தான். அதில் இன்னொரு பார்வை அதில் இருக்குது. நிறைய புதிய பார்வைகளை நான் மாணவர்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த உள்ளங்கவர் கல்வன்கிறத பிடிச்சி ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கிறேன். உள்ளங்கவர் கல்வன் தோடைய செடின்ற வருது இல்லை, உள்ளங்கவர் கல்வன்கிறது. இப்போ கண்ணப்பர்னா அன்பு அன்புன்னு சொல்கிறோம். இப்போ நம்முடைய பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடுறார், வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன். அது ஒரு பணி. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லை நல்லேன், மாது சொல்ல சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாலை கண்ணிழந்து அப்பவல்லே நல்லேன். பட்டினத்தார் கண்ணப்பரை அன்பரா பார்க்கல, யாரா பார்த்தாரு? பணி செய்தவராம். இது சம்பந்தமா நான் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன் நிறைய இடங்கள். அது சாரத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணப்பர் அன்பு அன்புங்கிறது அந்த பார்வை கரெக்டு. அதில் இன்னொரு பார்வையும் இருக்கு. அவர் என்ன செய்தார்? பட்டினத்தார் அவரை அன்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. என்ன வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு? இந்த பாட்டை சொல்லுங்கன்னா நம்ம ஆட்கள் தொண்டு செய்கிற வார்த்தையை விட்டுருவோம். வாழா மகருக்கு ஊட்டவல்லை நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லை நல்லே, நாளாவில் கண்ணிடந்து அப்பவல்லை நல்லே, நாளாவது எப்படி திருக்காலத்தை அப்பதிக்கும் போது எந்த வார்த்தையை விட்டுருவான்? தொண்டு செய்துங்கிறத கரெக்டாக விட்டு. நான் நிறைய வகுப்புகளில் கேட்பேன், இந்த பாட்டை சொல்லுங்க, கரெக்டாக தொண்டு செய்துங்கிற வார்த்தையை விட்டுருவோம். கண்ணப்பர்னா எப்படி அன்போ அது எதுவும் முக்கியம். வெறும் அன்புனால கண்ணப்பர் இறைவனை அடையலை. அவர் அதுக்காக மலையடிவாரத்தில் எத்தனை தடவை ஏறி இறங்கினாரு, எத்தனை மூலிகை தேடினாரு, எத்தனை விலங்குகளை வேட்டையாடினாரு,
ராத்திரி தூங்கலை, பகலில் தூங்கலை, இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்கிறது? எத்தனை இதெல்லாம் எங்கே கொண்டு சேர்க்கிறது? பொது பார்வையில் எதையும் பார்க்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கேள்வி இப்போ கேட்டுட்டு இருக்கேன், ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்கேன். உள்ளங்கவர் கல்வன், கல்வன்கிறது மறைப்பொருள் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த பதிகத்தில் 10 தடவை கல்வன்கிறது வருது. இறைவன் மறைக்கிறான் என்பதை 10 முறை சொல்ற ஒரு பதிகை எப்படி குருவர்களை பெற்று தரும்? அந்த பதிகம் குருவர்கள் கூடியதுன்னு சொல்றாங்க. அல்ல கவர் கல்வன் வேற சொல்றாரு. கவர்ந்த கல்வன், கவரும் கல்வன். அந்த கல்வன் என்பது மறைப்புனா ஞானசம்பந்தர் என்ன சொல்ல வர்றாரு? இனிமேலும் என்னை மறைப்பான்ல பொருளாகிடும். ஆனா எல்லா நூல்களையும் கல்வன்கிற அந்த இடத்துல வர்ற கல்வனுக்கு பொருள் வேற. கல்வன் தான் மறைப்பு தான், அந்த இடத்துல வர்ற கல்வன்கிறதுக்கு பொருள் வேற. எல்லா பொருளையும் எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது, தமிழில் எடுக்க முடியாது. அதில் ஒன்று தான் இப்போ நான் சொன்ன இந்த கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் உங்கள்கிட்ட பெரிய புராணம் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் கண்ணப்ப நாயனார் புராணத்தை எடுங்க. சிவா, கண்ணப்ப நாயனார் புராணத்துக்கு முந்தின புராணம் எதுன்னு பாருங்க. அது முடிகிற இடத்துல ஒரு வார்த்தை எப்போதுமே செய்கிறா. ஒரு நாயனார் புராணத்தை முடிக்கும் போது அடுத்த நாள் ஒரு புராணத்தை சொல்ல போறேன். கண்ணப்பர் நாயனார் புராணத்தை தொடங்குறதுக்கு முன்பு எந்த புராணம் முடியுதுன்னு பாருங்க. அங்க ஒரு வரி இருக்கும், கண்ணப்பரினுடைய பணியை சொல்லுகிறேன் பாரு, அன்பை சொல்லுகிறேன்னு சொல்றேன். எதை சொல்றதுதான் சொல்றாரு? ஏனாதிநாத நாயனார் புராணம். அதில் பார்த்தீங்கன்னா நான் கண்ணப்பனுடைய பணியை சொல்ல போறேன்னு தான் சொல்லுவேன். அன்பு ஈஸி சார், பணிதான் கஷ்டம். எனக்கு இப்போ அமெரிக்கா பண்ணலாம் அன்பு இருக்கு, உக்ரைன்காரன் கஷ்டப்படுறான் அன்பு இருக்கு. என்ன பிரயோஜனம் அவனுக்கு? நான் என்ன பண்ண? ஒரு மூட்டை கோதுமை கூட என்னால் அனுப்ப முடியாது, என்னால் பணி செய்ய முடியல. புரியுதா உங்களுக்கு? நம்பெருமான் செய்த பணி. அப்படி நம்பெருமான் செய்த பணி பாருங்க, அவன் எடுக்கிறான். நம்பெருமான் செய்த பணி. பொள்ளாச்சி மகளிர மாரியம்மன் அந்த கோயில் இதை நான் பல 20-30 நிமிஷம் பேசுனேன். நான் பேசாத இடமே இல்லை. ஈரோட்டில் பேசியாச்சு, கரூரில் பேசியாச்சு. யாரோ சொன்னாங்கிறதுக்காக அதை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சுய புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். எப்பொருள் அப்பொருளை மெய்ப்பொருள் பார்க்கணும். அடுத்தவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதில் ஒன்று தான் இது. அந்த தொண்டர் என்பதற்கு மாணிக்கவாசகர் அழகா சொன்னார். அன்பர் ஆனவருக்கு அருளி மெய் அடியவருக்கு இன்பம். அன்புடையவனுக்கு அருள் கொடுக்கப்படும். அருளை விட பெருசு பேரின்பம். யார் சாமிக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேரின்பம் கொடுக்கணும். அதாவது திருவேலிமலைங்கிற ஊர்ல மழையினா இல்லை, பஞ்சம். அப்போ இறைவன் வந்து பொற்காசு கொடுக்கிறார் 2 பேரும். ஞானசம்பந்தர் பொற்காசு குறைவுடையதாக இருக்கு. திருநாவுக்கரசர் பொற்காசுல என்ன இல்லை, குறையில்லை. அதனால அந்த காசை கொண்டு போய் பணமா மாத்துறதுக்குள்ளேயே டைம் கடந்துருது. அரிசி பருப்பு வாங்கி சமைக்க முடியல, லேட்டாயிடும். திருநாவுக்கரசர் காசை கொண்டு கொடுத்த உடனே பணத்தை கொடுத்ததுலாம் சாப்பாடு 3 நாள் ரெடியாகிடும். அப்பர் மடத்துல உணவு சீக்கிரமா கொடுக்குறாங்க, ஞானசம்பந்தர் மடத்துல லேட் ஆகுது. ஞானசம்பந்தத்தை போய் சொல்றாங்க, சாமி இந்த மாதிரி நீங்க நல்லா கவனிங்க, இறைவன் மேல ரொம்ப அன்புடையவங்க, இறைவன் மேல நீங்க ரொம்ப ஞானம் பெற்றுக்கிறீங்க, உங்க மடத்துல சாப்பாடு லேட் ஆகுது, அப்பர் மடத்துல சாப்பாடு சீக்கிரமா கொடுக்குறாங்க. நாங்க அவர் சொன்னாரு, பெருவாய்மை. அவர் உண்மை பேசுறார். திருநாவுக்கரசர் இறைவனிடத்துல நாவுக்கரசன் பட்டம் வாங்கினவர். தொண்டால் பெருகாசு, வேலை செஞ்சு காசு வாங்குறாருப்பா. நாமெல்லாம் ஒரு வேலையும் செய்யாம காசு வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால அவர் மடத்துல அவருக்கு இந்த இறைவனுக்கு ஒரு காசை கொடுக்குறாருன்னு பாடு. சேக்கிழார் வாக்கு. இந்த கதையெல்லாம் சொல்லுவான். சேக்கிழார் வாக்கு போகணும். சேக்கிழார் வாக்குக்குள்ள போனா இப்படி இருக்குது. என்ன சொல்றாரு? கதை எல்லாரும் சொல்லுவான். வந்தாரு, உணவு கொடுத்தாருப்பா, நிறைய சாப்பிட்டாருப்பா. ஆனா அங்க சேக்கிழார் வார்த்தையை போட்டாரு, பெருவாயினை திருநாவுக்கரசர் தொண்டால் பெருங்காசு. வேலை செய்து சாமி கிட்ட காசு வாங்குறாரு, நம்ம வேலை செய்யாமலே காசு வாங்குறோம். அதுதான் தொண்டர்தம். தொண்டர்கள் நிறைய இருக்கணும். ஒரு சமயம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா நிறைய தொண்டர்கள் வேணும். ஒரு சமயம் நல்லா இருக்கணும்னா நிறைய தொண்டர்கள் வேணும். எல்லாத்துக்குமே யார் தேவை? தொண்டர்களுக்கு. செல்லுவது இருக்கை எங்கும் சொல்லுவது இருக்கை. இது இரட்டை மொழிகளாகவே இந்த மந்திரம் வரும். இருக்கைங்கிற வார்த்தைக்கு மந்திரம்னு பொருள் எடுக்கணும்.
இருக்கை என்ற வார்த்தை எப்படி மந்திரம்னு பொருள் தருங்கிற கேள்வி அதற்கு அடுத்து வரும். இருக்கு என்று ஒரு வார்த்தை இருக்குது. இருக்கு என்பது இருக்கை என்று மாறும். மாணிக்கவாசகர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு வாள். அந்த இருக்குங்கிற இடத்துல மந்திரம்னு பொருள் கொடுத்து ரிக்வேதம்னு சொல்லுவாங்க. ரிக்வேதம் ரிக்வேதம்ங்கிறது எப்படி மாறிடும்? இருக்கு என்று மாறும். இந்த இருக்குங்கிறது ரிக்வேதத்தை குறிக்கும், மந்திரத்தை குறிக்கும். ரிக்வேதத்தை தான் குறிக்கணும் கட்டாயம் இல்லை. ரிக்வேதத்தை குறிக்கும், மந்திரத்தை குறிக்கும். இதில் இன்னொரு குறிப்பு, தேவாரம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறோம். திரு இருக்கு குறள்னு ஒரு தேவாரம் இருக்கு. ரெண்டு வரியில் இருக்கு. வாசி தீரவே மாதிரி இருக்கும். திரு இருக்கு குறள்னு ஒரு பண்ணமைப்பு இருக்குது. 2 வரியில தான் இருக்கும். 4 வார்த்தையில முடிஞ்சிடும். அந்த மந்திரத்தினுடைய வடிவம் ரிக்வேதம் மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேரு? திரு இருக்கு குறள். இருக்குன்னா ரிக்வேத மந்திரம் மாதிரி இருக்குது. சொல்லுவது இருக்கை எங்கும். இருக்கைங்கிறதுக்கு மந்திரம்னு பொருள் எடுக்கணும். தண்டலை பலவும் எங்கும். தண்டலைனா சோலை. தண்டலை பலவும் எங்கும், தாதையில் பலவும் எங்கும். கடைசி அதுதானே. தண்டலை பலவும் எங்கும், தாது அகில் பலவும் எங்கும். அதாவது தண்டலைனா சோலை. சோலைகள் நிறைய இருக்குது. அங்கு ஆத்திமரம் பலாமரங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பலவுனா பலாமரம் என்று பொருள். தண்டலை பலவு எங்கும், தாது அகில். தாது அகில்ங்கிறதுக்கு ஆத்திமரம், பலவுனா பலாமரம் என்று பொருள். ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறோம். அதாவது யாழிசை பாடப்படுகிறது. பெண்கள் தங்களுடைய உள்ளங்காலில் செம்பஞ்சி குழம்பு பூசிக்கொள்றாங்க. பெண்கள் கூந்தல் அடைந்திருக்கிற மலர்ல இருந்து வண்டுகள் ஒடிக்குது. புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்னா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புல்லாங்குழல் சும்மா எல்லாரும் வாசிப்பாங்களா? எல்லா நேரத்திலும் வாசிக்க தோணுமா? மகிழ்ச்சியா இருந்தால் தான் வாசிக்க தோணும். குளங்கள் எங்கும், எங்கு பார்த்தாலும் தொண்டர்கள் இருக்கிறாங்கிறார். இது ஒரு அழகான இடம். எங்கு பார்த்தாலும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. சொல்லுவது இருக்கை எங்கும், எங்கு பார்த்தாலும் மந்திரம் சொல்றாங்க, ரிக்வேதம் சொல்றாங்க. சோலைகள் எங்கும் இருக்கிறது. அடுத்து என்ன மரம் சொன்னோம்? பூஞ்சோலைகள் ஆத்தி மரமும் பலாமரமும் இருக்கிறது. அடுத்த மந்திரத்துக்கு வந்து மாடு போதகங்கள் என்று அதே செய்யுள் முறைதான். ஒரே வார்த்தை 2 முறை வரும். முதல்ல வரும்போது வேற பொருள் வரும், 2வது வரும்போது இன்னொரு பொருள் வரும். இந்த கட்டமைப்பில் ஒரு பதியமே இருக்குது. நான் என்ன எடுத்து பிறந்தேன். மாடு போதகங்கள் எங்கும். போதகம் என்ற சொல்லுக்கு யானை குட்டின்னு அர்த்தம். யானை கன்று. யானை குட்டிக்கு பேரு போதகம். மாடு போதகங்கள் எங்கும். அடுத்த வரி என்ன இருக்குது? வண்டு போதகம். அதை எப்படி பிரிக்கணும்னா வண்டு போது அகங்கள் எங்கும்னு பிரிக்கணும். எவ்வளவு அழகான விளையாடுறாரு. சொல் விளையாட்டில் இருக்கிறாரு சேக்கிழார். சேக்கிழாருடைய சொல்நயமிக்க சொல். வண்டு போதகங்கள் எப்படி படிக்கணும்? வண்டு போது அகங்கள் எங்கும். வண்டுக்கள் எல்லாம் எதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்குதான்? மலர்களுக்குள்ள உட்கார்ந்து தேன் எடுக்க போயிருக்குதான். வண்டு போது அகங்கள் எங்கும். பாடும் அம்மனைகள் எங்கும். எல்லா வீட்லேயும் பாட்டு பாடுறாங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, செம்பஞ்சி குழம்பு பூசுறாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடிக்கிறோம், இனிப்பு சாப்பிட்றோம், புது ஆடை அணிந்து கொள்றோம்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். மீதி நாள் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அதான் உண்மை. அதாவது எல்லாம் நானும் உண்மையே சொல்கிறேன். தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதே இல்லை. யாரை கேட்டால் டெய்லி எனக்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்கிறேன். டெய்லி சந்தோஷமாக இருந்தால் அதை நம்ம புதுசாக கொண்டாட வேண்டியதில்லை. உண்டா இல்லையா? அன்னைக்கு டிவியில் வந்து சாலமன் பாப்பையா சொன்னால் தான் இவன் சிரிப்பானா? இன்னொருத்தன் சொல்லி தான் நீ சிரிப்பேன்னா அப்போ உனக்கு சிரிப்புங்கிறது எங்கேருந்து வரணும்? மகிழ்ச்சியிலேருந்து வரணும். யாரோ சிரிப்பு காட்டுறதுனால சிரிக்கக்கூடாது. சிரிப்புங்கிறது எங்கேருந்து வரணும்? நம்ம உள்ளேருந்து வரணும். தாராபுரம் அரங்கசாமி ஐயா சொல்லுவார், எப்போதாவது சிரித்தால் மனிதன், எப்போதும் சிரித்தால் மனிதன் இல்லை அப்படின்பார். அதாவது
அந்த எப்போதும் அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும்? நமக்குள்ளேருந்து வரணும். இப்போ நாங்கள் பேசுகிறோம், 1.5 மணி நேரம் பேச்சில் நகைச்சுவை தேவைப்பட்டால் உடனடியாக வருது. அதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டா வரும். அது தனியாக பண்ணுறோம், பட்டி மண்டபி தனியாக பண்ணுறோமா, அதுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோமா? நம்மை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாருங்கிறதே ஒரு குறை, மறந்துடாதீங்க. நம்மை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாருங்கிறதே ஒரு குறை. நமக்கு தேவையான மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும்? நமக்குள்ளேருந்து வரணும். அதைத்தான் இதில் காட்டுறாங்க. இதெல்லாம் வீடுகளில் இல்லாதனால நமக்கு சம்பளத்துக்கு ஆள் போட வேண்டியது. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள், உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் எல்லா வீடுகள்லையும் அவங்கவுங்ககிட்ட இருந்ததுங்கிறார். பாடும் மனைகள் எங்கும் எல்லா வீட்லேயும் பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் அந்த செல்வம் இருந்தால்தான் இந்த மகிழ்ச்சி வரும். சந்தோஷமாக இருந்தால் தான் இதை செய்ய முடியும். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் வறுமையில் இருக்கும்போது நீங்கள் பாட முடியுமா? அப்போ அவங்களும் எதோடு இருக்கணும்? அவங்களும் செல்வத்தோடு இருக்கணும். நாம் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்து அவங்க ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பாட்டை ஏற்றுக்கிடுவாங்க. அதெல்லாம் பின்னால் வருது. இதெல்லாம் நீங்கள் ஒரு சும்மா ஒரு செய்யுளாக பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. பின்னால் ஒரு வரி இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த வரிக்குள்ளே நுழைக்கணும். கடைசியில் ஒரே ஒரு வரியில் இதெல்லாம் நுழைச்சிவார் செய்யலாம். இதெல்லாம் ஏன் சொன்னேங்கிறத அங்கே சொல்லுவார். அதனால் இதெல்லாம் அதாவது பாடுதல் என்பது யாரோ ஒருத்தருக்குரியதாக இருக்கக்கூடாது. எல்லாரும் பாடுறவங்களா இருக்கணும். இது பெரிய புராணம் சொல்லுது. புல்லாங்குழல்ங்கிறது யாரோ வாசிக்கிறதா இருக்கக்கூடாது, எல்லாரும் வாசிக்கணும். அப்படி அதுதான் அவருடைய ஆசை. இன்னைக்கு என்ன இருக்குது? அதற்கு நம்ம சம்பளத்துக்கு ஆளை போடுறோம். இதை செய்யறதுக்கு ஒரு ஆள், அதை போடுறதுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு நம்ம நாட்களை கடக்கிறோம். அதுதான் அவர் கண்டிக்கிறார். பயிலும் அம்மனைகள் எங்கும், அதாவது அந்த பயிலும் அம்மனைங்கிறத அம்மானைன்னு பொருள் கொள்ளணும். மேலே அம்மனை பொருள் வேற, ரெண்டாவது வருது அம்மானைன்னு பொருள். அம்மானை என்பது ஒரு தமிழர்களுடைய பழைய விளையாட்டு. அம்மானை பாடுதுங்கான அம்மானாய், மாணிக்கவாசகர் 8வது பதிகம் பாடுறார்கள். அம்மானாய் தமிழர்களுடைய ஒரு விளையாட்டு. வீடுகள் தோறும் அம்மானை விளையாடுறாங்கிறார். இதையெல்லாம் சேர்த்து தொகுத்து பாருங்க, பார்த்தா தான் அவர் என்ன சொல்றான்னு புரியும். அந்த மந்திரத்திலிருந்து வரணும். இதுக்கு முந்தின மந்திரத்துல இருந்து யார் வாசிக்கிறாங்க? அப்போ இசைக்கருவி வாசிக்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. செம்பந்தி குழம்பு போட்டுக்கிறாங்க, அப்போ அதை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. எல்லாரும் தொண்டர்கள் நிறையா இருக்காங்க. எப்போ நம்ம பிறருக்கு பணி செய்ய வருவோம்? நம்ம பணியில் திருப்தி வந்தால் தானே பிறருக்கு பணி செய்ய வருவோம். அப்போ அவனவனுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி ஆனாதான் வாழ்க்கையில் ஒரு பகுதியை நம்ம எதாவது எடுப்போம். இந்த பகுதியை நம்ம பிறருக்கு பயன்படுத்தலாம்னு வருவோம். தொண்டர்கள் நிறைய இருந்திருக்காங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மகிட்டே நிறைய தொண்டர்கள் வர்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பணியை அவங்களால தொடர்ந்து செய்ய முடியல. பொருளாதாரத்துக்காக, வேறு காரணங்களுக்காக கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. பொருள் ஈட்டுறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிடுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறது எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அப்போ என்ன இருந்ததுன்னு அர்த்தம்? அவங்களுக்கு பொருளாதாரத்தில், வாழ்வாதாரத்தில் திருப்தி வந்தால் தான் 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை யாருக்கு ஒதுக்க முடியும்? பணி செய்வதற்கு ஒதுக்க முடியும். அந்த திருப்தி இதில் சொன்னார். எனது திரு இருக்கு குரல், இதைத்தான் சொன்னேன். புரியுதா? இதுதான் திரு இருக்கு குரல். அதே மாதிரி சோலைகள் எங்கே இருக்குது? இயற்கை வளங்கள் நிறையா இருக்குது. யானை சொல்றாரு, யானை குட்டி இருக்குதுன்னா அப்போ எல்லா விலங்குகளினுடைய மகிழ்ச்சி தான் யானை. யானை முதலா மாணிக்கவாசகர் எறும்பு ஈராய சொல்றாரு. வண்டுகள் போய் மலர்ல தேன் எடுக்குதுன்னா, இப்போ இன்னைக்கு சீசன் பார்த்தீங்கன்னா போன மாசம்லாம் பூவே கிடையாது சாமிக்கு, மார்கழி மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பூக்களுடைய இது ரொம்ப குறைவு. அரளிலெல்லாம் பூ குறையுது. என்ன வளம் இல்லை? நீர் வளம் இல்லை. வண்டு போய் தேர் எடுக்கிறதுக்கு பூ வரணும்னா அப்போ எவ்வளோ பூ பூக்கணும்? அதை சொன்னார். வீடுகள்லாம் பாடுறாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. அம்மானைங்கிற விளையாட்டு விளையாடுறாங்க. டோட்டலாக அவர் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, எல்லாரும் அளவற்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நீடு கேதனங்கள் எங்கும். நீடுனா பெரிய, கேதனம்னா கொடினர், கொடி. நிதி நிகேதனங்கள் என்று அடுத்த வார்த்தை தானே. நிகேதனம் என்றால் பொருட்களை சேர்த்து வைக்கிற இடம், சேம வைப்பு.
இப்போதான் காசை பற்றி பேசினேன். காசு வந்துட்டு பணத்தை சேமித்து வைக்கிற இடம், எங்கு பார்த்தாலும் பணத்தை சேமித்து வைக்கிற இடம். நிகேதனம், அதற்கு பொருள் சேம வைப்பு என்று பொருள். பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. இப்போ புரியுதவங்களுக்கு பணம் சேமிப்பானதுனால தான் இதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாமே நடந்தது. அடுத்த மாதம் செலவுக்கு என்ன செய்வது, அதுக்கடுத்த மாதம் செலவுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா நம்ம எப்படி பணி செய்ய வர முடியும்? பணி செய்ய நம்மளால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பொருளாதாரத்தில் திருப்தி வந்தால் தான் இறை பணியே வரும். நீங்கள் கோயில்கள், சோழ நாட்டு கோயில்களெல்லாம் எப்போ கட்டப்பட்டது? போர் இல்லாத காலத்தில், போருக்கு செலவழிக்கப்பட்ட பணங்கள் மிச்சமான காலத்தில், யானைகளுக்கும் வீரர்களுக்கும் வேலை, அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்த காலத்தில், நாடு அமைதியாக இருந்த காலத்தில், மக்கள் அமைதியாக இருந்த காலத்தில் தான் எது கட்டப்பட்டது? கோயில் கட்டப்பட்டது. அதை தான் இதில் அவர் சொல்கிறார். எல்லா கடைசியில் ஒரு வார்த்தையை போட்டார், எல்லா இடத்துலையும் பணத்தை சேமித்து வச்சுருக்காங்க. இந்த பணம் சேமிப்பு தான் இதுக்கு முன்னால் நடந்த எல்லாத்துக்கும் காரணம். பாடுறாங்கன்னா பணம் இல்லாமல் பாட்டு வருவான். இப்போ காலையிலே எழுந்திரிச்சு நான் பாடிட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு 25 வயசுன்னு வச்சுருக்கேன். காலையிலே எழுந்திரிச்சு ஓடுடைய செவியன் அப்படின்னா வேலைக்கு போய் ஏதாவது சம்பாதிக்க பாருங்க. அதே இப்போ என்னையே விட்டு வச்சுருக்கிறாங்க. பென்ஷன் வாங்குறேன் நான் தான் அரசாங்கத்தில் இப்போ பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. அப்படி தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க முழு பென்ஷன். பழைய பென்ஷனில் கடைசி செட்டு நாங்கள் தான். ஒரு மாதம், ஒரு நாளைக்கு எனக்கு தேவையான அளவுக்காவது பென்ஷன் வருது. மிக குறைஞ்ச பென்ஷன் வருது எனக்கு. இல்லைன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, மெட்ரிகுலேஷனுக்கு வேலைக்கு போகிறீங்களா, வேலை வாங்கி தரேங்கிறாங்க. இது எதை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. மாரியம்மன் கோயிலில் உட்காந்து பேசுறீங்கல்ல, மெட்ரிகுலேஷனில் வேலை வாங்கி தரேன் போறீங்களான்னு கேட்குறேன். அப்போ நான் இதை எப்போ எழுதுறது? இதை நான் எங்கள் வீட்டில் உட்காந்து எழுதினா தான் இங்கே பேச முடியும். அப்போ இறைவன் அதற்கான எதை கொடுக்கணும்? எனக்கு பணம். எனக்கு நான் வீட்டில் சும்மா இருந்தாலும் பென்ஷன் வருது. அந்த பண ஆதாரத்தில் தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். எல்லா பொதுப்பணிக்கு பின்னாலேயே என்ன இருக்குது? பணம் இருக்குது, மறந்துடக்கூடாது. பொதுப்பணிக்கு பின்னாலேயும் பணம் இருக்குது. அதனால தான் சேம வைப்புனார், காசை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. அது அடுத்தது என்ன சொல்றாரு? சூழ் தானே அந்த மந்திரத்தினுடைய கடைசி வரி. தோடு சூழ் மாலை என்றும் துணைவர் சூழ் மாலை. தோடுனா இதழ்னு அர்த்தம். தோடுனா இதழ், அதாவது இதழ்களுடைய மாலை. எங்க பார்த்தாலும் மாலையா தெரியுது. சாமிக்கு மாலை, வீட்டுக்கு மாலை, வீட்டுக்கு முன்னால மாலை, கதவுல மாலை, நிலவு மாலை, குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தை கழுத்துல மாலை. கடைசியில் பாருங்க, துணைவர் சூழ் மாலை என்றும். எங்கு பார்த்தாலும் கல்யாணம் நடக்குது. கணவன் கழுத்துல மாலை, மனைவி கழுத்துல மாலை. மாலை என்பது ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது என்று சொல்றாங்க. அடுத்த மந்திரத்துல தான் இதுவரைக்கும் சொன்னாத எல்லாத்தையும் ஒரு வரிக்குள்ள கொண்டு போடுவார். மாடு போதகங்கள் என்றும் வண்டு போதகங்கள் என்றும். அது அந்த மந்திரம் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். யானை கன்று எங்கு இருக்குது? மலர்களில் வண்டுகள் தேனெடுக்குது. வீடுகள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. அம்மானை விளையாட விடுவாங்களா சும்மா நம்ம வீடுகளில்? வீட்டில் வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பெரியவங்களோ அல்லது கணவனோ யாரோ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கைத்தொழில் பண்ணலாங்களா, ஏதோ ஒரு மில்லுக்கு வேலைக்கு போகலாங்களா, ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி செய்யலாம், ஏன்னா வீட்டில் பல்லாங்குழி விளையாடுற நேரமாக இதுன்னு திட்டுவாங்களா இல்லையா? அதே வருமானம் இருந்தால் அந்த கேள்வி என்ன செய்யாது, வராது. அதுதான் விளையாடுனாங்க. எங்கு பார்த்தாலும் கொடி பறக்குது, எங்கு பார்த்தாலும் பணத்தை சேமித்து வச்சிருக்கிறாங்க. தோடு சூழ் மாலை எங்கு பார்த்தாலும் மாலைகள், எங்கு பார்த்தாலும் கல்யாண வீடு, மாப்பிள்ளை கழுத்தில் மாலை, பொண்ணு கழுத்தில் மாலை. அதான் துணைவர்னார். அந்த வார்த்தைக்காக தான் பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறோம். கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி அப்படி சொல்லணும் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு தான் அடுத்த மந்திரத்துக்கு வர்றார். வீதிகள் விழவினார்க்கும், வீதிகள் தோறும் ஒரே விழாக்கோலம் பூண்டு கிடக்குது, ஒரே ஆரவாரம். அதாவது விழாக்கள்ங்கிறது, விழா என்பது மகிழ்ச்சியினால் வருவது. இன்னைக்கு பாடம் முழுவதும் மகிழ்ச்சி தான். விழாங்கிறது பொருள் இல்லாமல் நடத்த முடியாது. எந்த ஒரு விழானாலும் முதல்ல எதை அடிப்படையாக கொண்டது? பொருளை அடிப்படையாக கொண்டது. வாத்தியக்காரருக்கு எவ்வளவு செலவு, பந்தல்காரருக்கு எவ்வளவு செலவு,
மாலைக்கு எவ்வளவு செலவு, வாழை மரத்துக்கு எவ்வளவு செலவுன்னு பட்டியல் போடணும்ல. அதனால தான் அந்த பொருளாதாரத்தை சொல்லிட்டு விழாவை சொன்னார். வீதிகள் விழவினார்ப்போம். நம்முடைய சைவ மரபில் விழாக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம், அதுலேயும் கோயில் திருவிழாவுக்கு ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம இதில் மயிலாப்பூர் பதிகத்தில் பார்க்கணும். மட்டிட்ட புண்ணை எத்தனை திருவிழா சொல்கிறாங்க ஞானசம்பந்தர்? நிறைய வருது. 12 திருவிழாவோ இவ்வளோ வரும். தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், ஒளி விழா காணாமல் போதியோ பூம்பாவாய். அதாவது ஒரு பெண் இறந்து சாம்பலாயிருக்கிறாள், சாம்பலை குடத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சைவ சமயத்தினுடைய விழாக்களை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் பார்க்காம நீ போயிட்டேன்னு ஞானசம்பந்தர் பாடுறாரு. பாடும்போது அந்த பெண் உயிரோட வர்றா. எதிலிருந்து? சாம்பலிருந்து வர்றா. அந்த பதியம் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, விழாதான் நமக்கு உயிரே, நம்முடைய மதத்துக்கு விழாதான் உயிர். அதனாலதான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமுது செய்விட்டார். இன்னைக்கு தெரிஞ்சுடுங்க எல்லாருமே, ஒரு சிவனடியாரை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம்னு சொல்றாரு சைக்கிள. ஒரு சிவனடியாரை சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோங்க. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமுது செய்விட்டார். ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சிவனடியார் தான் இல்லை, சிவனடியார் கிடைக்கலன்னா பசியோடு இருக்கிற யாரோ ஒருத்தர். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். இறைவனுடைய விழாவை பார்க்கணும். சாமிக்கு நடக்கிற திருவிழாவை நம்ம பார்க்கிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். திருவிழா பார்க்கறதுல நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். நீ கிராமங்களில் போனீங்கன்னா கோயில் திருவிழாவுக்கு ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா வாங்க. 5000 ரூபா கொடுக்க முடியலன்னா அரை பணம் வாங்க, 2500 ரூபா வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா நன்கொடை வாங்குவாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு 50 ரூபாயாவது கொடுக்கணுமல்ல. இப்போதானே விழா. சமீபத்தில் தமிழரசி நிகழ்ச்சி போயிட்டு வந்தவங்க எவ்வளவு காசு தண்ணியாக இறக்கிறாங்க. என்ன ஊர்? கள்ளிவலசு குலதெய்வம் கோயில் தமிழரசி. டெம்பரவரியாக கும்பாபிஷேகத்துக்கு தங்கி இருக்கிறாங்க சார். டெம்பரவரியாக ரூம் போட்டிருக்காங்க. டெம்பரவரி ரூமுக்கு 3 லட்ச ரூபா வாடகைலேருந்து ரூம். காட்டுக்குள்ள முள்ளு காட்டுல ஒரு வாரம் தங்குறதுக்கு 8 லட்ச ரூபா வாடகை, 3 லட்ச ரூபா வாடகை வரைக்கும் ரூம் கட்டி வாடகை கொடுக்குறாங்க. அதில் தங்குறதுக்கு ஆட்கள் வர்றாங்க. இப்போ சாமிக்காக எவ்வளோ செலவழிக்கிறது. அதில் ஒருத்தர், அந்த கோயிலில் முக்கியமான ஒருத்தர், அந்த கோயில் திருவிழாவுக்காகவே 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்கார் கோயிலுக்கு பக்கத்தில். அவர் வந்தால் தங்குறதுக்கு எத்தனை கோடி ரூபா. அவர் இங்கே திருவிழாவுக்கு வராத காலங்களில் சினிமா ஷூட்டிங்க்கு வாடகை எடுக்கிறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தா தான் திருவிழானா என்னதுன்னு தெரியும். வீதிகள் விளவின் ஆர்ப்பும்னு சேக்கலாக சொல்கிறாங்கன்னா திருவிழா நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சைவ சமயத்தினுடைய அடிப்படையே திருவிழா தான். எந்த ஒரு கோயில் விழாவும் நின்றக்கூடாது, எந்த ஒரு கும்பாபிஷேகமும் நிற்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாமே அதுதான், நமக்கு எல்லாமே கோயில் தான். மருது சகோதரர்களை கடைசி அவங்க எங்கே போய் ஒளிறாங்க? காளையார் கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாங்க. வெள்ளக்காரன் என்ன நினைச்சாலும் அவனை பிடிக்க முடியாது. அந்த பாதாள அறையெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மருது சகோதரருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வெள்ளக்காரன் சொல்கிறான், மருது சகோதரர்களுக்கு எச்சரிக்கை, நீங்கள் என்ன செய்யணும், வந்துடுங்க அல்லது கோயிலை பீரங்கி வச்சு உடைச்சிருவோன்னு சொன்ன உடனே கோயிலா மருது சகோதரர்களா அப்படிங்கும்போது அவங்க கோயிலை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்கிறாங்க, சரண்டர் ஆகுறாங்க, உயிர் தூக்கிலிடப்படுறாங்க. இதெல்லாம் வரலாறு. நம்ம கோயில்லாம் ஏதோ விளையாட்டு, நம்முடைய முன்னோர்களுடைய தவத்தில் தான் கோயில்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. நாயன்மார்களுடைய தவம், நாயன்மார்களுடைய பணியில் தான் நம்ம கோயில்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த மந்திரத்தில் சேக்கிழார் பாடினார், ஞானசம்பந்தர் கருத்தாக வைத்து, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதனை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். கண்ணால் அவர் விழாவை பார்க்கணும். இது நமக்கு சித்தாந்தத்தில் இந்த விழாக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சித்தாந்தத்தில் சரியைனா என்ன, கிரியைனா என்ன, அதைத்தான் நான் சொல்கிறேன். சைவம் பேசுறதுன்னா இப்படியே பெரிய புராணம் கிடைச்ச உடனே பேசக்கூடாது. இப்போதான் சொன்னது 5 நூல்கள் சொன்னேன். எத்தனை நூல்கள்? உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம்,
சித்தியார், சிவஞான போதம் 5 நூல் தரவு பண்ணி பேசினா இதனுடைய வேல்யூ அப்பதான் தெரியும். அதில் வருது சிவஞான சித்தியாரில் வந்து சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்னங்கிறதுல இது சொன்னாலும் சொல்லாலும் சொல்லப்பட்டதா நம்ம அதை விரிக்கணும். பணிதான் சைவத்தில் அடியேன் செய்யும் படியாதுன்னு ஒரு வரி உள்ளது. இறைவனுடைய திருவிழாவை பார்க்கணும். ஒரு ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் வரலாற்றில் ஒரு இடம். அதாவது திருநாவுக்கரசர் அப்பதான் திருவாரூர் போயிட்டு வர்றார், வசந்த விழா போயிட்டு வர்றார். ஞானசம்பந்தர் அவரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த வசந்த விழாவை பற்றி சொல்றார். திருநாவுக்கரசர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஞானசம்பந்தர் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம்னு யோசிச்சார். நீங்க திருவாரூர் வசந்த விழாவுக்கு போனீங்களா, விழா எப்படி இருந்ததுன்னு கேட்டார். கேட்ட உடனே அங்கே இருந்ததெல்லாம் ஒரு பாட்டா பாடினார். முத்து விதானம்ன்ற பதிவு, முத்து விதானம்னு ஒரு பதியம் பாடினார். வசந்த விழா எப்படி இருந்தது 10 பாட்டா பாடிட்டார். அது பிறகுதான் திருநாவுக்கரசர் யோசித்தார், ஏன்டா பாடணும்னு யோசித்தார். இந்த பாட்டை கேட்ட உடனே நீங்க இங்க இருங்க, நான் திருவாரூர் போயிட்டு வந்து கிளம்பிட்டார். யாரு? ஞானசம்பந்தர். இந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். எப்படி நிறுத்தி யோசிக்கணும்னா, ஒரு பதிகம், ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சிட்டு, நடந்து முடிஞ்ச திருவிழாவை போய் பார்க்குற ஆசையை யாருக்கு தூண்டிச்சு? ஞானசம்பந்தருக்கு தூண்டி. அதுதான் நம்முடைய சைவ சமயத்தில் வந்து விழாக்கள் முதன்மை வரும். வீதிகள் விழவினாட்டும், விருந்தினர் விருந்தினாட்டும், எங்க பார்த்தாலும் விருந்து பரிமாறுறாங்க. சாதிகள் நெறியில் தப்பா, சாதிகள் நெறியில் தப்பானா தேவாரத்தில் சொல்றாங்க, குலவிலராயும் குலத்திற்கேற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. அதாவது தொழில் அடிப்படையில் நமக்குள் பிரிவு தவிர்க்க முடியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன அதே வள்ளுவரே சிறப்பவ செய்தொழில் வேற்றுமையான்ட்டார். வேலை அடிப்படையில் பிரிப்புங்கிறது தவிர்க்க முடியாது. எல்லாரும் ஒண்ணுதான்னா கண்டக்டர் டிரைவரும் ஒன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் வேற்றுமை என்பது தவிர்க்க முடியாது. சாதிகள் நெறியில் தப்பான என்ன பொருள்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாங்கன்னு அர்த்தம். விவசாயம் பண்ற விவசாயத்தை பார்த்தான், இறைவனுக்கு பூஜை பண்ண வேண்டிய பூஜையை பார்த்தாங்க, அரசாங்க வேலையை பார்க்குறாங்க அரசாங்க அமைச்சர் அவர் வேலையை பார்த்தாரு, மன்னர் அவர் வேலையை பார்த்தாரு, சேவலன் அவர் வேலையை பார்த்தாங்க. அவங்க நெறியிலிருந்து அவங்க என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நெறியிலிருந்து மாறக்கூடாது. ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் காலையிலே குளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் எப்பதான் குளிப்பாங்க? வேகம் செய்கிறார் வரையறுக்கிறாருங்க. அறத்தில் ஜாதியின் பார்வை வேற, சமயத்துல ஜாதியினுடைய பார்வை வேற. புரியுதா? அறம் வந்து பொதுவா சொல்லிட்டு போயிடும், அதுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. ஆனா சமயங்கிறது வந்து அதை வரையறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அவன் வயது என்ன, அவன் பொருளாதாரம் என்ன, அவன் கல்வி என்ன, எல்லாத்தையும் அது கேட்குது சமயம். நீ சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வீட்லையும் ஆம்பளை பசங்க இருக்காங்களாம் பாருங்க. தனையரும் மனையில் தப்பா. பொதுவாக நம்ம சமூகத்தில் வீட்டில் யாருக்கு போனோம்னு ஆசைப்படுறாங்க? ஒரு ஆம்பளை பையன் இருக்காரு, அது சொல்றாரு தனையரும் மனையில் தப்பா. எல்லா வீட்லையும் பசங்க இருக்காங்களாம். நீதிய புல்லும் மாவும், பறவைகள் விலங்குகள் கூட ஒரு நீதி நியாயத்தோட இருக்கலாம். பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். பறவைகள் விலங்குகள் கூட ஒரு நீதி நியாயத்தோட இருக்கலாம். நிலத்து இரு புல்லும் ஆவும், அந்த இடத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிலத்து இருப்பு உள்ளும் ஆவும்னு பிரிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, காமதேனு என்ன செய்தான், பூமியில போய் நம்ம பிறந்து வாழலாம்னு ஆசைப்படலாம். அவ்வளவு அழகா இருக்குதான் இந்த நாடு சொல்ற. அடுத்த வரிதான் இவ்வளவு நேரம் நம்ம நடத்தின பாடத்துக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். கடைசி பாருங்க, ஓதியை எடுத்தான் அஞ்சும் உருவிடி வளர்த்தான். எல்லா உயிர்களும் 5 எழுத்து சொல்லுதான் சார் சேக்கிழார் சொல்றாரு. உருவிடி வளர்த்தான் அஞ்சும், ஒருத்தருக்கு எந்த நோயும் இல்லையா, நோய் வர்றதுக்கு பயப்படலாம். இந்த வரியை நீங்க எடுத்து போனீங்கன்னா போதும். இதுக்காக இவ்வளவு நேரம் நான் 45 நிமிஷம் வந்து கத்துனேன் இந்த ஒரு வரிக்காக. சேக்கிழார் எல்லாத்தையுமே இப்படிதான் கட்டமைக்கிறாரு. உலகில் சொல்றாரு, அது சமயமா மாத்துறாரு. மேல சொன்ன செய்திகளெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது? இந்த 5 எழுத்தோட சம்பந்தப்பட்டது. நீ உங்களுடைய சந்தேகம் என்னன்னா, மனிதர்கள் 5 எழுத்து சொன்னாங்க சரி சார், பறவைகள் விலங்குகள் எல்லாம் எப்படி 5 எழுத்து சொல்லிச்சுங்கிறது உங்களுடைய சந்தேகம்.
அப்படி சொன்னதா தேவாரத்தில் பெரிய புராணத்தை சேர்க்கலாம் நிறைய இடத்துல பாடுறாரு. அதாவது சைவத்தில் ஒரு உண்மையான செய்தி இருக்குது. என்ன செய்தின்னா, எல்லா உயிரும் சுவாசம் செய்யுது. எல்லா உயிரும் என்ன செய்யுது? சுவாசிக்குது. சுவாசிக்கின்ற பொழுதே அந்த உயிருக்குள்ள மந்திரங்கள் என்ன செய்யுது? இயங்குகிறது. சைவ சித்தாந்தப்படி சுவாசிக்கும் போதே அதுக்குள்ள என்ன இயங்குது? மந்திரங்கள் இயங்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலையாரை ஊர்வலமாக எடுத்து வந்து இப்படி அசைப்பாங்க. திருவாரூர் தியாகராசரை இப்படி மேலைங்கிலையும் அசைப்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம். நம்ம பொதுவாக ரெண்டையும் ஒரே மாதிரி பார்ப்போம், ரெண்டுக்கும் வித்தியாசம். அந்த தியாகராஜரை மேலுங்கிலும் அசைக்கிறது எதை குறிக்க வருதுன்னா, அதுக்கு ஒரு அஜபா நடனம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன நடனம்? அஜபா நடனம். அஜபா நடனம்னா என்னதுன்னா, இப்போ ஓம் நமச்சிவாய நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நான் ஜெபிக்கலனாலும் எனக்குள் இருந்து மந்திர ஒலி வந்து கொண்டிருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உள்ள இருந்து அந்த மந்திர ஒலி வந்துட்டு. நமக்கு பக்குவம் வராத வரை நாம வாயால சொல்றோம். ஞானிகள் அமைதியா உட்கார்ந்து அவர்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த மந்திரத்தை கவனிக்கிறதுக்கு பேர் தான் ஜபா. ஆனா எதிர்மறை ஜெபிக்கப்படாத மந்திரம் எங்கிருந்து வரும்? உயிர்களுக்குள்ளிருந்து வரும். விளைவிய சைவ சித்தாந்தம் இருக்குது அதுக்குள்ள. அதைத்தான் ஓதிய எழுத்தாம் அஞ்சுன்னார். எல்லா உயிர்களும் 5 எழுத்து சொல்லுதுங்கிற. சரி, இப்போ பசுமாடு கத்துது இல்ல? சரி, எப்படி கத்துது? மாடு கத்துது இல்ல? அகரம் உகரம் அகரத்தில் ஒரு எழுத்து அது இருக்கா இல்லையா? அப்படியே நீங்க பிரிச்சிங்கன்னா எல்லாம் இதில் அடங்கிடும். ஓசை ஒலியெல்லாம் எல்லா விலங்குகளும் ஏதோ ஒரு ஒலியை எடுப்பதா இல்லையா? அந்த ஒலி எதுக்குள்ள அடங்கியாகணும்? 5 எழுத்துக்குள்ள அடங்கியாகணும். இப்படி நீங்க யோசிக்கணும். அதனால்தான் ஞானசம்பந்தர் புராணத்தை சொன்ன சேக்கிழார் அந்த சராசரங்களெல்லாம் சிவம் இருக்கும்னா, அதாவது நகர்ந்து செல்லுகின்ற உயிர்கள், நிலையாக இருக்கின்ற உயிர்கள் இடத்துலலாம் சிவத்தை பெருக்கினார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு திருவாசகத்துக்கு போயிடலாம். சோமசாரை பார்த்தப்பறம் திருவாசகம் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு முற்றோதல் காலங்களில் எனக்கு தெரிஞ்சு திருவாசகத்துக்கு பொருள் தெரியணுங்கிற ஆசை அவருக்கு மட்டும்தான். முற்றோதல் காலங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவில் பாடிட்டே இருக்காங்க, பொருள் தெரிய ஆசைப்படுறாங்க. ஒரு கேள்வி, ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அதாவது உமாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர், அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு செய்தி வருது. அதாவது பெற்றான் சாம்பான் என்பவனுக்கு முத்தி கொடுக்கவும் அப்படின்னு இறைவன் ஒரு கடிதம் கொடுத்து விடுறாரு. யாருக்கு? உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு கடிதம் கொடுத்து விடுறாரு சிவபெருமான். பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்து மோட்சம் கொடுக்கவும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ இவர் இறைவனுடைய அந்த கடிதத்தை வாங்கி அவருக்கான தீக்கையெல்லாம் கொடுத்து மோட்சத்தை கொடுத்துருக்காரு. ஊர்காரங்க நீங்க கொலை செய்து திங்குங்கிறாங்க. இல்லைங்க, சிவபெருமான் தான் தீட்சை கொடுத்து மோட்சம் கொடுக்க சொன்னாரு, நான் கொடுத்தருங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்து காட்டுங்கிறார். இந்த செய்தி இந்த பாடத்தோட சம்மந்தப்பட்டது. அப்போ அவர் அந்த ஊர்காரங்களெல்லாம் எட்டி பார்க்குறாரு. யாருக்கும் அந்த மோட்சத்துக்கு போறதுக்கான யோகியதை இல்லை. அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தம் விடுற கோமுகி பக்கத்துல ஒரு முள்ளி செடி, அது இந்த தண்ணியை குடிச்சு மோட்சத்துக்கு ரெடியா இருந்தது. அந்த 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 செடிக்கான மந்திர உபதேசங்களை பண்ணி அந்த மோட்சத்துக்கு அனுப்பினாங்க. அப்போ ஒரு முள்ளி செடிக்கு கூட என்ன கொடுக்க முடியும்? மோட்சம் கொடுக்க முடியும். பனை மரத்துக்கும் பாச நீக்கம் செய்ய முடியும். ஞானசம்பந்தர் தேவாரம், திருவோத்தூர் பதிகம், இதெல்லாம் வரலாறு. நம்ம அடுத்த வகுப்பில் விரிவாக பேசுவோம். நாம் இப்போ இதுக்கு போயிடலாம். இதற்கு திருவாசகத்துக்கு போயிடலாம். அதுக்கு இடையில ஒரு அறிவிப்பு, நம்ம பிரசன்ன கோயிலுக்கு வந்த ஒரு அறிவிப்பு. அதாவது 3/3/2026 மாசி மாதம் 19வது செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம் பிற்பகல் 3:20 7:50 வரைக்கும் இருக்குது. 8 மணிக்கு கிரகணம் முடிஞ்சிருது. நம்ம பிரசன்ன கோயிலுக்கு போனோம்னா மகம், பூரம், பூராடம், பரணி, உத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதை நமக்கு அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க. செய்தியே தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. திருவாசகத்தை படிச்சுட்டு கிளம்புவோம். திருவாசகத்துக்கு ஒரு திருவாசகமாவது படிப்போம்.